பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, திருக்கோயில் நிர்வாக குழுவை சார்ந்த பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருக்கிற அருமைக்குரிய ஐயா முத்துசெல்வம் அவர்களே, பெருந்திரளாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி போக்குவரத்து இருக்கிற ஒரு தெருவில் பட்டிமன்றம் நடத்தினா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். இருந்து கேட்கிறவர்களை விட வந்து போய் கேட்குறவங்க தான் இருக்கிறாங்க. அதுதான் நிலைமை. அதில் முத்து செல்வம் ஐயா என்ன பண்ணிட்டாரு, பெண்களுக்கு அதிக இடம் கொடுத்துட்டாரு. இல்லை, அவங்க முன்னாடியே வந்து உட்காந்துட்டாங்க. இல்லை அவங்க ஏற்பாடு பண்ணி எதிர்காலத்தில் எலெக்ஷன் வரும்போது ஓட்டு வாங்கணுன்றதுக்காக எல்லாம் ஒரு காரணமாக தான் எல்லாம் முன்னாடி வந்து உட்காந்து ஆண்களுக்கு நிற்க இடம் இல்லாமல் பரிதாபமாக ஓரஞ்சாரமாக நிற்கிது. ஓரஞ்சாரமாக நிற்கிறவங்கள போகிற வரால் இடிக்கிறதுனால அது கை தட்டுறதை மறந்துருச்சு. அவங்க கை கட்டி நிற்கிறாங்க. அதனால ஆண்கள் நிலைமை ரொம்ப பரிதாபம். நாங்களே கஷ்டப்பட்டு நின்று நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்த ரெண்டு பேரும் என்ன பேச்சியா. இப்போ வந்து பேசின ஜான்சி ராணி இருக்காங்களே, ஓ அவங்க ஜான்சி ராணியா? ஜான்சி ராணி தான் குதிரையில் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஓட்டினாங்களாம். ஆமாம்மா, அது உண்மைதான். படத்தில் அப்படித்தான் பார்த்தோம். இந்த காலத்தில் அப்படி ஒரு நெருக்கடி வந்தால் ஜான்சி ராணி குழந்தைய பால்வாடியில் விட்டுட்டு, இல்லை ஆயா கிட்ட விட்டுட்டு, வேலைக்காரம்மாட்ட விட்டுட்டு, இல்லைன்னா மாமியாருக்கு ஏதாவது ஒரு லஞ்சம் கொடுத்து மாமியார்கிட்ட விட்டுட்டு போயிருப்பாங்களா இல்லையா? ஏப்பா, இந்த ஜான்சி ராணியெல்லாம் பிள்ளைய வச்சுட்டு பள்ளிக்கூடம் போக வேண்டியதானே? டீச்சராக வேலை பார்க்குறவங்க. இல்லை போலீஸில் நிற்கிறீங்களம்மா ஜான்சி ராணி, காவல்துறையாக நிற்கிறீங்கல்ல, பிள்ளைய வச்சுட்டு நிற்கலாம்லம்மா. நான் தான் நவீன ஜான்சி ராணி, அந்த படத்தில் இருந்த மாதிரியே நான் குழந்தையோடு நிற்கிறேன் சொன்னீங்களாம்மா. இதில் கேள்வி வேற. இந்த கபிலா நம்ம குழந்தை, அது 5 கேள்வி 6 கேள்வி கேட்குறாங்க. இதற்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டால் நீங்களே நிர்வாகம் பண்ணுங்க சார். என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. இவங்க போட்டிருந்த சங்கிலியில் ஒரு சின்ன பகுதி உடஞ்சி விழுந்துருச்சான். உடைச்சதே இந்த அம்மா தான். அப்பதானே புது சங்கிலி வாங்க. அதுக்கு தான் ஒரு சங்கிலியை ஒழுங்கா போட்டிருக்க முடியலை, உடைச்சத. அதுக்கு துப்பு இல்லை. அது வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. ஏற்கனவே நமக்கு குக்கர் விசிலுக்கும் பையன் விசிலுக்கும் அறிவு இல்லை. உலகத்திலேயே எந்த பயலாவது குக்கர் மாதிரி விசில் அடிப்பானா? கொஞ்சம் இதை கூட்டுங்க திருப்பி. உடைஞ்சி விழுந்த சங்கிலியில் ஒரு பகுதியை ஒரு பேப்பரில் மடித்து பீரோவில் ஒளிச்சு வச்சிருக்கு இந்த அம்மா. அது எங்கே வச்சிருக்கேன்னு நீ கண்டுபிடிச்சி சொல்லு, நீ தான் நிர்வாகி, நான் ஒத்துக்கிறேன்னு. ஏன் அந்த பெரிய பீரோவில் இத்தினூண்டு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சங்கிலி பகுதியை நீங்கள் எங்கேயோ ஒளிச்சு வச்சா அதை எப்படிங்க அவன் கண்டுபிடிப்பான்? அவன் என்ன சிபிஐ இல்லையா வேலை பார்க்குறான்? அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க அவனே அழுத்து வேலையை முடிச்சு வீட்டுக்கு வருவானா? இதை எங்கே வைத்திருக்கிறேன்னு சொல்லு. இப்போ சில பேர் இப்போ ஐயா மாதிரி பெரியவங்கள நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஒரு ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு, ஐயா 30 வருஷம் முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கேன், நான் யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்பான். ஏண்டா 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவனே நான் யாருன்னு எப்படி சொல்கிறது? நமக்கு என்ன அவ்வளோ ஞாபக சக்தியாக இருக்கு? அந்த மாதிரி இவங்க ஒழிச்சு வச்சது எங்கன்னு சொல்லிட்டானா ஆணுக்கு நிர்வாகமா? ஏங்க இதெல்லாம் இந்த சமூகம் ஒத்துக்குமாங்கயா? இவ்வளவு கொடுமையை திருச்சியில் வந்து ஒரு அம்மா பண்ணுது. அதுக்கு பேர் ஜான்சி ராணின்னு வேற வச்சுருக்காங்க. அதில் உங்கள் சித்தப்பா எவ்வளவு மொய் வைத்தார் என்று தெரியுமா? நான் என் சித்தப்பாவை தான் பார்ப்பனே தவிர மொய் வைக்கிறவனா பார்க்கவே மாட்டேன். நீங்கள் உறவுகளை பூரா மொய் வைக்கிறவனா பார்க்குறீங்க. ஆண்கள் அவனை உறவாக பார்ப்பானே தவிர அவன்கிட்ட இருந்து என்ன வரும்னு பார்க்க மாட்டான். அதுதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம்.
அவன் வந்தால வெறும் 100 ரூபா வச்சிருக்கான். இவெல்லாம் வந்து 200 ரூபாய்க்கு தின்னுட்டு போயிட்டான். இவளை வாணி யார் கூப்பிட்டா? இவ வரலைன்னு நம்ம அழுதமா தின்னா பாரு. அவன் மட்டுமா தின்னா, குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து தின்னுறான். அவங்க வீட்டில் மட்டும் ஏதாவது வரட்டும், நான் போய் வெறும் 50 ரூபா செஞ்சு 10 தடவை தின்ட்டு வருவேன். இப்படி பேசுறீங்களம்மா, இது உங்களுக்கு கேமா? சொந்தக்காரனெல்லாம் மொய் வைக்கிறவனை பார்த்தீங்கன்னா குடும்பம் விளங்குமா? பேசுறாங்க மொய் வைக்கிறது எப்படி? அது கால் பரீட்சையில் அரை பரீட்சையில் அவன் எவ்வளவு மார்க் வாங்கினான் என்று அப்பாவுக்கு தெரியுமா? அவன் தான் ப்ராக்ரஸ் கார்டு தர்றானே. அவன் என்ன பூட்டியா வச்சிருக்கான் மார்க்க? ப்ராக்ரஸ் கார்டில் யார்கிட்டம்மா கையெழுத்து வாங்குறாங்க சொல்லுங்க? அவனே போட்டுறானா? அதுக்கு காரணம் இந்த அம்மாவோட ட்ரைனிங். ஏன்னா வீட்டுக்காரர் பாஸ்வேர்டுலேருந்து அவ்வளவு இந்த அம்மா பண்ணுறதுனால அவன் பார்த்தான், ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு அம்மா தானே போடுது, அப்பாவுக்கு தெரியாமல் காசு எடுக்குதுல்ல, அதனால அவன் போட்டான் கையெழுத்து. உண்மையிலேயே அதில் சிக்னேச்சர் ஆஃப் த ஃபாதர் தான் கேட்பாங்க. அப்பா இல்லைனாலோ, அப்பா வந்து சிங்கிள் பேரண்ட்டாக அந்த அம்மா இருந்தாலும் தான் அம்மாட்ட கேட்பாங்க. இந்த ஒரு டீச்சர் இருக்காங்களே பள்ளிக்கூடத்தில், என்ன பேசுகிறீங்க? எங்களை பார்த்தா 3 பேரையும் விவரம் இல்லாத ஆள் மாதிரி. அதில் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உறவு பாலம் கட்டுறாங்களாம். யார்? நம்ம அம்மா. ஒரு வயது வரும்போது அப்பா கூட பையன் ஏன் சண்டைக்கு போகிறான் தெரியுமா? அவங்க அப்பாவை பற்றி சொல்லி வச்ச அத்தனை புகாரும் உங்கள் அப்பா மனுஷனே இல்லைடா, ஏமாளி பொழப்பு பொழைக்கிறார், இருக்கிறதெல்லாம் அவங்க அக்கா தங்கச்சிக்கே கொடுக்குறாரு, நம்ம நடுத்தருவில் நிற்க போகிறோம், இப்படியே சொல்லி ஏற்றி விட்டு அப்பாவை அவன் வில்லனாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா உறவு பாலம் கட்டுறேன்னு பொய் சொல்லுது. நிறைய பேசியிருக்காங்க. ஆண்கள் குடிக்கிறார்கள், அதனால் நாங்கள் வெள்ளரிக்காய் விற்கிறோம், விளக்கமாறு விற்கிறோம். 10 பாத்திரம் தேய்க்கிற, ஏன் 11 பாத்திரம் தேய்ங்க? அது ஏன் 10ஓட நிறுத்திட்டீங்க? அந்த அம்மா தான் 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகம் அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி 10 11. சரி, உங்களுக்கு ஒன்று சொல்லவா? ஒரு ஆண் எப்போது குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லையோ அப்போதுதான் அந்த பெண் இன்னொரு வீட்டில் வேலைக்கு போய் அடிமையாக இருக்க போகிறாள் என்று அர்த்தம். அவனை போய் தெருவில் உட்காந்து வெங்காயம் விற்கிறான்னா காரணம் என்ன? ஆண் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு குடும்பம் சரியா இருக்கணும்னா ஆண் கையில தானங்க இருக்கணும், அது அவன் தானங்க வருமானம் பார்க்கணும். பேசுறாங்க. அதில் இந்த ஊரில் அவங்க இருக்கிறாங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். என்னது வீடு கட்டணும்னு சொல்றது ஆணா, அது பெண்ணா? அப்புறம் தான் இவருக்கு வீடுனா என்னன்னே தெரியுமா. அது வரைக்கும் இவன் பிளாட்பாரத்தில் தானே இருந்தான். அவனுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது. அவங்க அப்பா அம்மா அவனை தெருவில் விட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா வந்து சொல்லுமா, வீடு இருக்கே வீடு, அதை கட்டிடுவோம், உன்னையே கட்டினதே பெரும்பாவம், இதில் வீடை வேற கட்டி. சார், நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கிறீங்கள, இந்த அடுத்த ஒரு அம்மா வரப்போகிறாங்கள துணை முதல்வர், அவங்க கல்லூரியில் துணை முதல்வர், நீங்கள் வேற எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. ஒரு இடத்துல வீடு கட்டணும்னு வந்துட்டான். இப்போ இந்த இடமலைப்பட்டி புதூர்லேயே ஒரு வீடு வாங்கணும்னா இங்கே எந்த ஏரியாவில் இடம் இருக்குது, எத்தனை சென்ட் நிலம் இருக்குது, யார் விற்கிறா, ரியல் எஸ்டேட் யார் பார்க்குறா, தேடி போய் இடத்த பார்க்கறது ஆனா பெண்ணா? அதை சொல்லுங்க. இது முதல்ல பதில் சொல்லு. சரி, அப்படியே பார்த்தாச்சா, அந்த இடத்துல புரோக்கர்கிட்ட பேசி எவ்வளவு விலையை குறைக்க முடியுமோ பேரம் பேசி காசை ரெடி பண்ணி வாங்குறது யாரு? பிளான் போட சொல்றது யாரு? இந்த கார்பரேஷன்ல போய் பிளானுக்கு அப்ரூவல் வாங்குறது யாரு? அலையிறது யாரு? போக வர அலையிறது யாரு? கொஞ்சம் யாரு? அவ்வளவும் வாங்கி பேங்க்ல லோனுக்கு அலையிறது யாரு? பேங்க் லோனை வாங்கி ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து கட்டடம் கட்டி வெயில்ல போய் நிக்கிறது யாரு? அவ்வளவு அவன் செஞ்சு முடிச்சான்னா அந்த அம்மா கிரகப்பிரவேசத்துக்கு பட்டுச்சேலையை கட்டி வந்து பால் காய்ச்சும். அது அன்னைக்கு எடுத்த பட்டுச்சேலை, அதுக்கு பட்டுச்சேலை, பால் காய்ச்சறதுக்கெல்லாம் பட்டுச்சேலை அவசியமா? வாங்கி அதுல சித்தப்பா எவ்வளவு மொய் வச்சாருன்னு எழுதி வைக்கும். உங்க மாமனார் உங்க சித்தப்பா எவ்வளவு மொய் வச்சாருன்னு நீங்க சொல்லணும். அவர் வரவே இல்லை. என்னென்ன பேசியிருக்கிறாங்க. தற்காத்து
தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். அதாவது பெண்களுக்கு சோர்வே வராதாங்க. இப்போ இங்கே இவ்வளவு பெண்கள் இருக்கிறீங்கப்பா, இங்கே டயர்டே ஆனது இல்லையா சொல்லுங்க? பாதி பெண்கள் இந்த ஹேண்ட்பேக்கில் சாரிடான் அனாசின்னு எல்லாம் போட்டிருக்கீங்க. தலைவலியாக இருக்கு, டயர்டாக வருது. எல்லாம் அவரால் வந்தது. எப்பம்மா டயர்டாச்சு? நீங்கள் உள்ளே வந்தோடனே டயர்டாயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யட்டும்? அப்படியே போய் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க. இதை நீ அப்போதே சொல்லியிருக்கலாம்ல, ஃபோன் எடுக்கவே டயர்டாக இருந்தது. ஏம்மா நீ ஃபோன்லேயே தானம்மா இருக்க சார். ஃபோன் பேசுகிறது உங்களுக்கு டயர்டாகாமலாம் இருக்குது? ஆகுதுல்ல, ஆனாலும் பேசுகிறீங்கள. சமையல் பண்ணும்போது மட்டும் என்னம்மா டயர்ட்னஸ்ஸு? ஏன் இவ்வளவு? அதில் அந்தம்மா 1/2 லிட்டரு பாலில் தெருவுக்கே காப்பி போடுவாங்களாம். அது ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக பார்த்து நீங்கள் ஒரு 2 லிட்டர் பால் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, இடமலைப்பட்டி புதூருக்கே காப்பி போட்டுருவாங்க. ஐயா நீங்கள் இனிமேல் யாரும் கவலைப்படாதீங்க, ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா போகிற வர்றவே எல்லாரும் காப்பி குடிக்கலாம். ஏம்மா என்னம்மா நினச்சிருக்கீங்க? இந்த 1/2 லிட்டர் பாலையும் 5 மணிக்கு எந்திரிச்சு போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அந்த ஆள் தானம்மா. அதிகாலையில் அது பெல் வச்சு அவன் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தானா காப்பியை போடுவீங்க. என்ன பேச்சு இதே? எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆண் சிங்கம் சும்மா இருக்குன்னு யாருமா சொன்னது? சொல்கிறாங்க. இல்லை, சமீபத்தில் ஆனந்த விகடன் பத்திரிகையில் சிங்கங்களை பற்றி ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு. சிங்கங்களை பற்றி வந்திருக்கு. பெண் குயின்ற ஒரு பறவைன்னு சொல்லலாம், அது ஒரு கடல்வாழ் உயிரினம். அதை பற்றி கட்டுரை வந்திருக்கு, படித்து பாருங்க. ஆண் சிங்கம் வெறுமனை பட்னியாலாம் இருக்காது. இப்போ பெண் சிங்கம் பிரெக்னெண்ட்டாக இருந்தால் யார் போய் வேட்டையாடுறது? ஆண் தான். சொல்லுங்கய்யா. பெண் சிங்கம் பிரெக்னெண்ட்டாக இருக்கு, அது மாசமாக இருக்கு, கற்பமாக இருக்கு. அது மாசமாக இருக்கோ வருஷமாக இருக்கோ இல்லை, அவன் போட்டிருக்காங்க. எல்லா நேரமும் ஆண் சிங்கம் சோம்பேறியாக இருக்காது. இன்னொன்று, ஒரு ஆண் சிங்கம் இன்னொரு ஆண் சிங்கத்தோடு சண்டை போட்டு தான் இந்த பெண் சிங்கத்தையே எடுக்குமா. ஆமாம். ஒரு குழுவை தலைவனாவதற்கு ஒரு ஆண் சிங்கம் சண்டை போடும்னா, ஒரு சிங்கம் சிங்கத்தோடயே சண்டை போடும்னா ஒரு மானை அடிக்காதாம்மா? எங்க இருந்துமா வந்தீங்க? ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தோட சண்டை போட்டு ஜெயிக்கும்னா ஒரு மானையோ ஒரு ஒட்டகை சிவிங்கியோ அடிக்காதாம்மா? கண்டாலே ஓடுறோம்ல. எதுமா இது? கண்ணாடிக்கு தப்பா பேசிய ஆண்களை கேவலப்படுத்துறீங்க பேசுறாங்க. அதுல நீங்களே டீ போட்டு குடித்தால் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் மிச்சமாகும்? நாங்க கல்யாணமே பண்ணாம இருந்தா நிறைய ரூபாய் மிச்சமாயிருந்திருக்கும். நம்ம பாட்டுக்கு சமையல் பண்ணி நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு வீட்டில் தங்கி ஒரு பிரச்சனை கிடையாது. சித்தப்பா எவ்வளவு மொய் வச்சான்னு கேட்கவே மாட்டோம், ஒருவே கேட்க மாட்டோம். என்ன நிறைய பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க ரொம்ப நல்ல பேசினாங்க. அவங்க சின்ன மாத்திரை மாதிரியாம். யாரு? பெண்கள் சின்ன மாத்திரை மாதிரியாம். சுத்த கசப்பு மாத்திரை, படு கசப்பு. அதை நம்பி நீங்க மாத்திரைன்னு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, கொஞ்சம் கூடுதலா சாப்பிட்டீங்கன்னா அது வேற பிரச்சனை. மாத்திரை மாதிரி வருமானம் தன்மானம் நிறைய பேசியிருக்காங்க. இது எல்லாத்த விட ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொரோனா டைம்ல அஞ்சரைப்பட்டி சேமிப்பு தான் உங்களை காப்பாற்றியதுன்னு அவங்க சொன்னாங்க. கல்பனா, முதல்ல உங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, அஞ்சரைப்பட்டி இருக்காமா உங்க வீட்டுல? முதல்ல இந்த தலைமுறைக்கு அஞ்சரைப்பட்டினா என்னன்னு தெரியுமா? சுருக்கு பையன் இல்லையே. அப்ப ஒரு பையன் கிடையாது, மஞ்ச பையன் கிடையாது. மஞ்ச பைய வேணும்னு கவர்மெண்ட்டே சொல்ல வேண்டியிருக்கு. ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா, இன்னும் 5 நிமிஷம். கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நெருக்கடியா இருக்கு. அஞ்சரைப்பட்டின்றதே கிடையாதுல்லம்மா. விதவிதமான டப்பா வாங்கி வச்சிருக்கீங்க, அதுலயும் மேலே எழுதி ஒட்டியிருக்காங்க கடுகு, உளுந்து, இது சீரகம். இல்லாட்டி தெரியாது. இல்லை, அது அவர் வீட்டுக்காரருக்காக அப்படி வச்சிருக்காங்களாம். வீட்டுக்காரர் தான் அங்கே வரமாட்டார்ல, அவர் வந்திருந்தா தான் அஞ்சரைப்பட்டியில் இருக்கல எடுத்துருப்பார்ல. சார், அஞ்சரைப்பட்டியில் சேர்த்த காசு என்ன உங்கள் வீட்டில் இருந்து வந்ததா? அவன் கொடுத்த காசுல ஆட்டையை போட்டது. வீட்டுக்காருக்கு தெரியாம ஆட்டையை போட்டு அஞ்சரைப்பட்டி. யாராவது இவ்வளவு நவநாயகர் 2025 அஞ்சரைப்பட்டிக்குள்ள போய் காசு வைப்பாங்களா ஐயா? சிறுவாடு என்ன பேசுற? நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், இப்ப ராஜ்குமார் சொன்னாரு, யாரு கையில யாரை பிடிச்சு கொடுக்குறாங்க. ஏன்
எனக்காகவா? நேரம் போதுங்கய்யா, நேராச்சியா, முடிக்கணியா. ஆ. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்குறேன். இவ்வளவு இடங்களுக்கு போறீங்க, கல்யாணம் நடக்குது, எல்லாம் நடக்குது. போதுங்க கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா. யாரு கையில யாரை பிடிச்சு கொடுக்குறாங்கன்றது ஒண்ணு இருக்கு. யாரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? யார் நடத்தி வைக்கிறது? அது சைவ திருமுறைகள் சொல்லி கல்யாணம் நடத்தலாம், அல்லது குரான் ஓதி கல்யாணம் நடத்தலாம், அல்லது சர்ச்சில் பாதிரியார் கல்யாணம் நடத்தலாம், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நடத்தலாம், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நடத்தலாம், இல்ல கோயில்ல பூஜாரி முன்னாடி காளிகாம்பாள் கோயில்ல நடத்தலாம். ஒண்ணுமே இல்ல, ஒரு பெரியவர் முன்னாடி சீர்திருத்த கல்யாணமும் நடத்தலாம். நடத்தி வைக்கிறது யார்? அப்பாடா, ஒரே ஒரு ஆம்பளை எதிர்த்து சொல்லிட்டாரு. இது ஒன்றை மட்டும் யோசிச்சுக்கங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் நேரத்தை வீணடிக்கிறாங்க. நான் சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு, ஆனாலும் இது மட்டும் சொல்லிட்டு உட்காந்துறேன். யூடியூப்ல நிறைய குடும்ப பெண்கள் லைவ் வர்றாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. நான் திருச்சியில் இருக்கேன், என் கணவர் இந்தா இருக்கிறார், என் பிள்ளை இங்கே இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் பப்ளிக்கில் பேசுகிறாங்க, உடைகளில் தாராளமாக இருக்காங்க. குடும்பத்துக்கு தன்மானம் இருக்குன்னு சொன்னீங்களம்மா, இதில் இருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க. இது என்ன இது? அதில் போடப்படுகிற கமெண்ட்ஸ் எல்லாம் ஆபாச கமெண்ட்டாக இருக்கு. அதான் அந்த கணவனும் பார்க்குறான், அந்த பிள்ளையும் பார்க்குது. அவன் ஒன்றும் இல்லை, பாவம் அப்புறாணி. அவனுக்கு தான் இந்த விசிலுக்கு அந்த விசிலுக்கு வித்தியாசம் தெரியாது. தயவுசெய்து, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. பெண்கள் வெளியில வந்து சம்பாதிப்பது தப்பே கிடையாது. ஆனால் தன்னுடைய குடும்ப மரியாதையையும் கௌரவத்தையும் அடகு வைத்து சம்பாதிப்பது ஒரு பெரிய கேடு, பெரிய தப்பு. அது தினம் 8 மணிக்கு லைவ்ல வர்றேன், அதுக்கு பிறகு டான்ஸ் ஆடுறேன், இதெல்லாம் என்ன குடும்பம்? அது கல்யாணத்தன்னைக்கு ஆடிட்டாயா? தயவு செய்து யோசிங்க. 1000 தான் இருந்தாலும் ஒரு ஆணினுடைய வழிகாட்டுதல், ஆணினுடைய பாதுகாப்பு. ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு எவனை எட்டி பார்ப்பான்? ஒரு ஆண் இருந்தால் அது பாதுகாப்பு, அவன்தான் குடும்ப கௌரவம், அவன்தான் வீட்டை தலைவராக இருந்து வழிநடத்த வேண்டியவன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.